இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு ஹிந்துவா அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க, வாழ்க்கையிலே மிஸ் பண்ண மிக பெரிய விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஓட்டி ஓட்டி பார்க்குறவங்க தயவு செய்து பார்க்காதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, ஒரு உண்மையான ஹிந்துவா வாழணும்னு நினைக்கிறவங்க, சிவனை தன்னுடைய முதல் தெய்வமா நினைக்கிறவங்க, விஷ்ணுவை கும்பிடுறவங்க, முருகன், விநாயகர் இப்படின்னு இந்து கடவுளை கும்பிடுற அத்தனை பேருமே கண்டிப்பா பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பாக்குறீங்களா? எந்த விஷயத்தை பத்தி நீங்க பேச போறோங்கிறத ஒருத்தருந்து பாருங்க. நீங்க மதத்தால் ஒரு ஹிந்து, ஆனா நீங்க உங்க மொழி என்ன வேணாலும் பேசலாம். தமிழா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், இல்ல மற்ற மொழியா கூட இருக்கலாம். ஆனா நீங்க மதத்தால் ஒரு ஹிந்து. இதை உங்களுடைய மூத்தவர்கள் பெரியவர்கள் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப கடைப்பிடிக்கிற கலாச்சாரத்தை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்ம ஒரு ஹிந்து அப்படின்னு, சரிங்களா? ஆனால் யாராவது இந்த ஹிந்து அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம், அது என்ன பொருள் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காங்களா? எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆன பிறகு இப்ப நம்ம எத்தனாவது ஆண்டுல இருக்கோம்? இவ்வளோ காலங்கள் ஆகி கூட இதற்கான விளக்கங்கள் யாரும் சொல்லல. ஏன்னா அதற்கான கேள்விக்கான பதில்கள் எங்கேயுமே கிடைக்கல. அதற்கான பதில்கள் எல்லாமே குழப்பம். இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு கருணைக்காக வீடியோ போடுறேன், பலிக்காக வீடியோ போட்டேன். சில பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? கோமெண்ட்ல கேட்குறாங்க, நீங்க ஹிந்துக்களையும் தமிழர்களையும் ஒன்னா வச்சு பேசாதீங்க, தமிழர்கள் வேறு ஹிந்துக்கள் வேறு அப்படின்னு சொல்லி கீழே கோமெண்ட்ல போடுறாங்க. நானும் இந்த கோமெண்டை தவிர்த்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன். தொடர்ச்சியா இதையே சில பேர் மட்டும். அதனால இன்னைக்கு நான் போடுற வீடியோ அத்தனை தமிழ் இந்துக்களுக்கும் ஒரு சமர்ப்பணமா இருக்கட்டும். நீங்க மலையாளியா இருந்தாலும் தெலுங்குங்களா இருந்தாலும் கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வெளிநாட்டுக்காரன் நம்மளுக்கு வச்ச பேர் தான் ஹிந்துன்னு சொல்லி பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இன்றையோடு அதை முடிச்சிருங்க, மறந்துடுங்க. உலகத்துக்கே பாட சொன்ன ஒரு மதம், உலகத்துக்கே பண்பாடுகளை கற்றுக் கொடுத்த ஒரு கலாச்சாரம், அதற்கு வெள்ளக்காரன் பேர் வச்சான் நம்மளுக்கு இந்து அப்படின்னு சொன்னா இதை ஒரு மானம் கெட்டது எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க? அதாவது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தோம், நமக்கு பேர் வச்சது வேற ஒருத்தன், அதாவது வேறொரு மதத்துக்காரன், வேறொரு இனத்துக்காரன் அப்படின்னு. இதுக்கு மேல நம்பாதீங்க. சரி, ஹிந்து அப்படிங்கிறதுக்கு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே போறேன், மிக மிக சுருக்கமா கொடுக்குறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஹிந்து, இதற்கு பிறகு உங்க பிள்ளைங்களுக்கும் இதை நீங்க கத்து கொடுக்கணும். இதுதான் உண்மைங்க. நீங்க வேணா தேடி அலசி ஆராய்ந்து பாருங்க. ஹிந்து என்றால் நிலவுன்னு சொல்லுவாங்க. ஏன் நிலவை ஹிந்துன்னு சொன்னாங்கன்னா, இந்த நிலவுக்கும் சிவனுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சிவனுடைய தலையில நிலவு இருக்கும். நிலவுன்னா தெரியுதா? நிலா இருக்கும். நிலாவும் சிவனும் ரொம்ப நெருக்கமானவங்க. ஆகவே இதற்கு ஹிந்து, இது ஒரு பொருள். ஒரு பொருளா சொல்லிக்கிட்டு போன கேட்டுங்க. ஹிந்துங்கிறதுக்கு பொருளே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருமே நல்லா கேட்டுங்க. ஹிந்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு விளக்கி சொல்லிக்கிட்டு போறேன். ஹிந்து என்றால் நிலவு என்று சொல்லிவிட்டேன். ஹிந்து என்றால் சிவனுடைய மூச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, ஹிந்துங்கிறதுக்கு சிவனுடைய மூச்சு என்று பொருள். ஹிந்து என்பதற்கு சிவனும் சக்தியும் சேர்ந்ததாக அர்த்தம். நல்லா கேட்டுங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்ததாகத்தான் ஹிந்து. அடுத்தது சிந்து நதிக்கரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நதிங்கிறதுக்கு பேரு சன்ஸ்கிரிட்ல ஷிந்த். நல்லா கேட்டுங்க, ஷிந்த். அந்த ஷிந்த் தான் ஷிந்து நதி அப்படின்னு சொல்றோம். இங்கே சப்த நதிகள் 7 இருக்கு. சப்த நதிகள்னு சொல்லுவாங்க. சப்த சுரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சப்த சுரங்கள் 7ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சப்த நதிகள் 7. நதி என்றாலே சன்ஸ்கிரிட்ல ஷிந்த் அப்படின்னு பேரு, அல்லது சிந்து. ரிக் வேதத்துல சிந்து அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் இருக்கு. அந்த நதியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நதிகள் எல்லாம் சங்கமிக்கின்ற ஒரு முக்கிய நதியின் பெயர் சிந்து. இந்த நதிக்கும் சிவபெருமானின் தலை உச்சியிலிருந்து ஒரு வெளியாகும் பாருங்க ஒரு நதி. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இமயமலை என்பது பார்வதி தேவி உதித்த இடம். அங்கதான் சிவபெருமானுக்கும் சக்திக்கும் திருமணமானது, அதாவது பார்வதி தேவிக்கும் திருமணமானது. இந்த இமயமலை தொடர்களில் தான் கைலாசமும் இருக்கிறது. இந்த இமயமலை தொடருக்கெல்லாம் ராஜா, அவர் பேர் பாத்தீங்கன்னா ஹிமவன். ஹிமவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவியுடைய தந்தை. அடுத்து சிவனுடைய வம்சாவளிகள், இவர்கள் யாவரையும் ஹிந்துக்கள் என்றார்கள். சிவனுடைய வம்சாவளி யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயகரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், பிரம்மரா இருக்கட்டும், எல்லாமே சிவனுக்கு மிக மிக முக்கியமானவர்கள். இவர்கள் அனைவரையுமே ஹிந்து அப்படின்னாங்க. சைவம், வைணவம் இப்படி சில இருக்குது. அதை பத்தி நான் பேசினா டைம் பத்தாது. சுருக்கமான டைம்ல எல்லாத்தையும் நான் பேசி முடிக்கணும். சரி, ரிக் வேதத்தில்
இன்னொரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்துஸ்தான்ன்றது ஹிந்திக்காரவங்க அப்படி கிடையாதுங்க. இந்துஸ்தலம், இந்துஸ்தலத்தை இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சன்ஸ்கிரிட்ல வர்றதுனால இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமயமலை முதல் தென் பெருங்கடல் வரை உள்ள அந்த பகுதியில் எல்லாமே இந்துஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹி என்றால் மலை, அதாவது ஹிமயமலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹி. அந்தாண்ட சிந்து அப்படின்னா நதி, அந்த மலையிலிருந்து வெளியாகின்ற நதியை ஹிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவனுக்கு பெயர் ஹிந்து, பார்வதியின் தகப்பனார் பெயர் ஹிமவன், அங்கே ஓடுகின்ற நதியின் பெயர் சிந்து. அந்த நதிகள் சப்த நதிகளாக சித்தரிக்கப்படுகின்றன. அதாவது சப்த நதிகள், அந்த 7 நதிகளும் சங்கமிக்கின்ற அந்த தோரணையைத்தான் இந்து என்றார்கள். சிந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சில நேரத்தில் தண்ணி எடுத்துட்டு போகும்போது சிந்தாத அப்படின்றோம், சிந்தாத சிந்திராதன்றோம். வழியிறது, அதாவது சிந்துறது, ஊத்துறது, சிந்துறது. மலையிலிருந்து சிந்தி வருகின்ற நதி சிந்து. புரிகிறதா? சிந்து என்றால் சமஸ்கிருதத்தில் நதி என்று பொருள். ஆனால் சிந்து நதியையும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. எல்லா நதிகளுக்கு பேருமே சிந்து. ஏன்னா மலையிலிருந்து அது சிந்தி வருது, சிந்தி வருகிறது, அதனால சிந்துன்னு சொல்றாங்க நதியை. குறிப்பிட்டு சிந்து நதி என்ற பெயர் கொண்ட ஒரு நதியும் இருக்கு. அது எல்லாமே இமயமலையில் உள்ளது. இந்த நதிகளுக்கும் இறைவனுடைய தலையிலிருந்து பெருக்கெடுத்து வருகின்ற அந்த நதிக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது. நிறைய சம்பந்தம் இருக்கு. பெரியவங்க சொன்னாங்க, சிவனுக்கு தலையில் கங்கா இருக்கிறது அப்படின்னு. அந்த கங்கை இப்பொழுது எங்கே இருக்கிறது, அந்த சிந்து எங்கே இருக்கிறது, நீங்களும் கொஞ்சம் மூளையை விட்டு திருவி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒன்று, தமிழில் இந்து சேகரன் என்றால் சிவனை குறிப்பது. இந்து சேகரன்னா சிவன், இந்து சீகா மணி அப்படின்னா சிவன், இந்து சீகா மணி அப்படின்னா சிவன். இறுதியாக ஹிந்துங்கிற சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கம் என்ன தெரியுங்களா? கருணை. அந்த கருணையின் பெயர்தான் அன்பு, அன்பின் பெயர்தான் சிவம், சிவத்தின் பெயர்தான் அன்பு, சிவத்தின் பெயர்தான் கருணை. அதனாலதான் பெரியவங்க அன்பே சிவம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இப்ப இதற்கு மேல் யாரும் இந்துங்கிற சொல் நம்மளுடைய சொல் கிடையாது, இந்துக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுநல கருத்து. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் உண்மையாகவே சிவனை வழிபடுகின்றவர்கள் அத்தனை பேருமே இந்துங்கிறது சிந்து நதிக்கரையை குறிப்பிடுது. அந்த நதிக்கும் சிவன் தலையிலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகின்ற நதிக்கும் சம்பந்தங்கள் இருக்கின்றன. இந்து என்பது நிலவாகும். இந்து சேகரன் என்றால் சிவன், இந்து சீகாமணி என்றால் சிவன், இந்து என்றால் கருணையாகும், இந்து என்றால் சிவனின் மூச்சாகும், இந்து என்பதே அன்பே ஆகும். இதுவரை இதை யாருமே சொல்லல. நீங்க யூடியூப்ல தேடி பாருங்க, எங்க வேணாலும் தேடி பாருங்க, இதை பத்தி யாருமே சொல்ல கிடையாது. ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணதே இல்லை. இன்றைக்கு இந்த உண்மையை நீங்க வெளிப்படுத்தலைனா, இதை கொண்டுட்டு போய் சேர்க்கலனா, வருங்காலத்தில் இந்துங்கிற சொல்லும் இருக்காது, இந்துங்கிற மதமே இருக்காது. பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இந்துங்கிற மதத்தை அழிக்கணும்னு. அதுல முக்கியமா வேற யாரும் கிடையாது, நம்ம ஆளுங்களே இந்துவை அழிக்கணும்னு வெறி கொண்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அவங்க வெக்கப்படணும். என்னத்துக்கு வெக்கப்படணும்னா, இந்துங்கிறது சிவனா அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்துங்கிறது கருணையா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்த நதிகள் அத்தனையுமே சேர்ந்ததுதான் இந்த ஹிந்து. இதையும் ஞாபகத்துல வச்சுக்குங்க. இன்னும் ஹிந்துக்கு எவ்வளோ விளக்கம் தர முடியும் ஆதாரபூர்வமாக. என்ன எல்லாமே சன்ஸ்கிரிட்ல இருக்கு. சன்ஸ்கிரிட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழ்ல போய் தேடி பாருங்க. திரு மாணிக்க வாசகர் இருக்கார்ல, அவர் எழுதியிருக்காரு இந்து சீகாமணி அப்படின்னு. அதற்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டுதான் திரு மாணிக்க வாசகர் அதை எழுதியிருக்காரு. அதை சிலர் சரியா படிக்காமல் வந்து குழப்பத்தை இந்து மதத்தில் ஏற்படுத்தாதீர்கள். இந்துக்கள் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். உண்மையான இந்துக்கள் என்பவர்கள் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். முக்கியமாக இந்து மதத்தை நல்லா கடைபிடிச்சு ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க யார் தெரியுங்களா? நம்ம தமிழர்கள் தான். அதற்கு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க எல்லாமே ஒரு மிக பெரிய எடுத்துக்காட்டு. இன்னும் நீளமான விளக்கம் என்னால் கொடுக்க முடியும், ஆனா அந்த நேரம் பத்தாதுங்க. இப்பெல்லாம் யாருமே காது கொடுத்து கேட்கறது கிடையாது. இதை என்றுமே மறந்துடாதீங்க. இந்துங்கிறதுக்கு என்னென்ன விளக்கம் முன்னுக்கு இருந்து சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஒரு 3 தடவையாவது கேளுங்க. நன்றி, வணக்கம்.